இருக்கும் யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய அனைத்து நல் உயிர்களுக்கும் சிவைய நம. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா சிவராத்திரிய பத்தி நம்ம பார்ப்போம். சிவராத்திரியுடைய சூட்சுமத்தை அடியன் நான் சொல்றேன். இப்போ எல்லா இடங்களிலும் பாத்தீங்க அப்படின்னா 4 கால பூஜைகள் சிவபெருமானுக்கு லிங்கத்துக்கு நடைபெறும். எப்போ? இரவு. ஆனா உண்மையாவே சிவராத்திரி எதை மையமாக கொண்டு இருக்கு, அன்னைக்கு என்ன சக்தி நம்ம உடம்புல கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம உடம்பு 5 உடம்பு இருக்கு உடம்புக்குள்ளார. அது என்னென்ன உடம்பு அப்படின்னா, மண் உடம்பு, நீர் உடம்பு, நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படிங்கிற உடம்பு நம்ம பெற்று இருக்கோம். ஒரு உடம்புன்னு இல்ல, இந்த கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த தேகம் மட்டும் கிடையாது. இப்ப நம்ம வாழும் போது நமக்கு கர்மாக்கள் இருக்கும் பாருங்க. ஒவ்வொரு தேகத்தையும் நம்ம சுத்தம் செய்து கொண்டே வாழணும். அப்ப நமக்கு ஆயுள் காலம் மிகவும் குறைவு. அதனால பிரபஞ்சத்தோட இயக்கம் என்ன அப்படின்னா, தன்னுடைய சக்தியை எடுத்த உடனே மனிதனுக்கு அது கொடுக்காது. ஏன்? பிரபஞ்சத்துடைய ஒட்டுமொத்த சக்தியை அளவுக்கு, அதாவது பெறுவதற்கு மனிதனுடைய உடல் தகுதி இல்லை. பிரபஞ்ச சக்தி இறங்கினாவே மனிதன் இறந்துருவான், அந்த சக்தியை தாங்க முடியாமல். அப்ப நட்சத்திரங்களுக்கு அந்த சக்தியை பிரபஞ்சம் கொடுக்கும். நட்சத்திரங்கள் என்ன பண்ணும்னா 9 கோள்களுக்கு சக்தியை கொடுக்கும். 9 நவகோள்கள் என்ன பண்ணும் அப்படின்னா இயற்கைக்கு சக்தியை கொடுக்கும். அந்த இயற்கை என்ன பண்ணும்னா மனிதனாகி நமக்கு சக்தியை கொடுக்கும். இதுதான் இயற்கையா நடந்துட்டு இருக்கு நம்ம உடம்புல. ஆனா சிவராத்திரி அன்னைக்கு பிரபஞ்ச சக்தி அப்படியே நேராவே தத்ரூபமாவே அந்த அலைகள் அந்த நம்ம உடம்புல சிரசுல அது இறங்கும். உடம்புல பாத்தீங்க அப்படின்னா ஆகாயம் அப்படிங்கிற அந்த உடலை கடந்தோம் அப்படின்னா உயிர்நிலையை நம்ம பார்த்துடலாம் இந்த கண்டத்துக்கு மேல. அப்ப பிரபஞ்சத்தில இருந்து பாத்தீங்க அப்படின்னா சிவராத்திரி அன்னைக்கு வரக்கூடிய அந்த உயர்ந்த கதிர் அலைகள் பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய ஒட்டுமொத்த கர்மத்தையும் அது கழிக்கும் சுவாமி. அதனாலதான் அன்னைக்கு சிவராத்திரி நம்ம எல்லாரும் ஒற்றுமை இணைந்து ஒரு ஆன்மா பல ஆன்மாவாக இணைந்து, அதான் ஏகன் அநேகன் இறைவனடி போற்றி இணைந்து ஒரு இடத்தில் அமர்ந்து மனம் விழிப்பு நிலையோட இருக்கணும். நம்ம முழிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா கண்ணு முழிச்சிட்டு இருக்க கூடாது. மனம் விழிப்பு நிலையோட இருந்தால் மட்டும்தான், விழிப்பு நிலையில ஒருநிலைப்பாட்டோட இருந்தால் மட்டும்தான் அந்த சக்தியை நம்மளால பெற முடியும். அதனாலதான் நமக்கு 4 கால பூஜை வச்சு இந்த உடம்புக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு உடம்புக்கு என்னென்ன உணவுகள், என்னென்ன மந்திரங்கள், என்னென்ன ரூபங்கள், ஏன்னா ஒவ்வொரு உடம்புக்குமே 2 தெய்வங்கள் காவலா இருக்கும். ஆண் பெண் தெய்வம் அதையெல்லாம் சுட்டி காட்டி பஞ்சாச்சாரத்துடைய உண்மை விளக்கத்தை சொல்லி அன்னைக்கு நம்மள சிவபுராணம்லாம் அதிகமா படிக்கிறது ரொம்ப நல்லது. சிவபுராணம் அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், பிரம்ம முகூர்த்த நேரத்துல நம்ம காலத்தை முடித்து வீட்டிற்கு நம்ம வருவோம். அன்றைய ஒரு நாள் முடிந்த அளவிற்கு உணவே எடுக்காதீங்க, நீர் ஆதாரம் மட்டும் எடுத்துக்கோங்க. இல்லம்மா நாங்க நிறைய உடம்பு மாத்திரை போடுற உடம்பு, நிறைய உடம்புல நோய் வாய்ப்பட்டிருக்கு அப்படின்னா கொஞ்சம் உணவு நீர் ஆதாரமா திடமா நீங்க எடுத்துக்கோங்க. சிவசிவம் மனம் விழிப்பு நிலையோட இருக்கணும். அதுதான் சிவராத்திரி. சிவராத்திரிங்கிறது வேற விஷயம் சுவாமி. ஆனா அடியேன் உங்களுக்கு சூட்சுமத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அன்றைய நாள் நீங்க ஒவ்வொரு உடலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மந்திரத்தை நீங்க பாராயணம் பண்ணிக்கிட்டு சிவலிங்க வழிபாட்டுல இருந்தீங்க அப்படின்னா சீக்கிரமா அந்த அருளை பெறுவீங்க. இன்னும் மலை சார்ந்த இடங்களை நீங்க அமர்ந்துட்டீங்க அப்படின்னா சொல்லவே வேண்டியதில்லை. மனம் பட்டு விழிப்பு நிலையோட இருந்தால், ஒருநிலைப்பாட்டோட இருந்தால் நீங்க அன்னைக்கு எல்லா சக்திகளையும் உள்வாங்கி உங்களுடைய துன்பத்துல இருந்து, ஆன்ம விடுதலை இருந்து, விதியிலிருந்து நீங்க நிச்சயமா தப்பிக்கலாம் சுவாமி. அன்றைய நாளை விட்டுறாதீங்க. மகா வில்வம் ரொம்ப சிறப்பு. சிவ சிவ அது கிடைக்கலன்னா சாதாரண வில்வம் கூட வாங்கி நீங்க இறைவனுக்கு அன்னைக்கு லிங்கத்துக்கு நீங்க பயன்படுத்துங்க, கொடுங்க. முடிந்த அளவிற்கு மௌன விரதம், உண்ணா நோன்பு, உடம்புக்கு உணவு கொடுக்காம இருக்கிறது, மனசுக்கெல்லாம் மந்திரங்கள் அதிகமா கொடுக்கறது, இப்படி எல்லாம் இருந்தீங்க அப்படின்னா அன்றைய நாள் உங்களுக்கு தான் சிவராத்திரி. சிவராத்திரிங்கிறது சிவனுக்கு எல்லாம் கிடையவே கிடையாது. சிவனா ஜீவனா உயிரா இருக்கக்கூடிய நமக்கான, நம்ம அதாவது இருட்டுக்குள்ள ஒளிய பார்க்க போறோம், அதற்கான நாள் தான் சிவராத்திரி. அதனால முயற்சித்து பாருங்க சுவாமி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.